வணக்கம் குருஜி. வணக்கம். மீன ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்ப மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார். தனுசு ராசிக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். இந்த சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. இவர் கடனை கொடுக்கிறவர் இவர் தான், நோய் நொடி கொடுக்கிறவர் இவர் தான், நிறைய கஷ்டங்களை கொடுக்கிறவர் இவர் தான். இவர் வீட்டுல ஒரு கிரகம் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, அதாவது என்ன தசை ஒன்னா இருக்கலாம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க வயது காலகட்டத்துல அது கண்டிப்பா கடனை கொடுக்காம போவாது. அதுல தொழில் செய்யறவங்களுக்கு நிறைய பாதிச்சிருப்பாங்க. வேலை செய்யறவங்களுக்கு வேலை பிரச்சனை, அப்படி இல்லைனாக்கா வேலையில உயர்வு இல்லாம இருக்கிறது, அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது சுக்கிர பயிற்சிக்கு இந்த தனுசு ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே இல்லற வாழ்க்கை, மெயினாக சந்தோஷம்னாலே எல்லாருக்குமே இல்லற வாழ்க்கை. அந்த இல்லற வாழ்க்கை கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸாக தான் இருக்கும் தனுசுக்கு. ஏன்னா ராசி உபய லக்னம்ங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இல்லற வாழ்க்கைங்கிறது பெருசாக இருக்காது. ஏன்னா ராசிநாதன் லக்னாதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான், 7ஆம் இடத்த அதிபதி புத பகவான். குருவுக்கும் புதனுக்குமே கண்டிப்பாக டக்கப்பார் தான். ஏன்னா குரு எல்லாத்தையும் மிஞ்சினவர், புதன் அறிவு ஜீவி. ஸோ ஒரு உரையில் 2 கத்தி இருக்காது, அந்த மாதிரி சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட சூழலில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்த அதிபதி, லாபாதிபதி ஓரளவுக்கு இவங்களை உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து லாபத்தை கொடுப்பார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 6ஆம் இடத்த அதிபதியும் அப்படிங்கிறனால வியாதி வரத்துக்கும் இவர் தான் காரணம். அப்போ இந்த 6ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்த அதிபதி எங்கே வர்றார் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றார், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ 5ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் நன்மைகளை செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளின் மூலமாக ஒரு குழப்பத்தை கொடுப்பார். அதனால் குழந்தைகளை நம்மளோட கண்ட்ரோல், இப்போ சின்ன வயசில் குழந்தைகள் அப்படின்னா கண்டிப்பாக அது விளையாட்டுத்துறையில் தான் இருக்கும். விளையாடணும் அப்படி தான் நினைக்குமே தவிர படிக்கணும்னு நினைக்காது. சாதாரணமாக ஒரு லெவலுக்கு வந்தோன்னே தான் அது படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அப்போ இந்த குழந்தைகளை அவங்க கண்ட்ரோலில் வச்சு படிக்க வைக்கணும். அந்த மாதிரி பண்ணால் தான் படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கும். 1. 2வது உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து கவனமாக பண்ணாங்கன்னா ரொம்ப விசேஷம். 5ஆம் பாவம் ஒன்றும் பெரிய இது கிடையாது, கஷ்டமான ஒரு இடம் கிடையாது. ஆனால் 6ஆம் இடத்த அதிபதி அப்படிங்கிறனால கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ படிக்கிறவங்களுக்கு இப்போ மேல் படிப்புக்காக ஒரு சில பேருக்கு தடை கொடுத்துருக்கு. 4ஆம் இடத்துல சனி பயிற்சியான பிறகுலேருந்து இப்போ படிக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் விலகுமா? படிப்பு ரீதியாக இப்போ படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மனசு ரீதியாக நிறைய பாதிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த தனுசு ராசி என்பர்கள் கண்டிப்பாக கடலில் நீந்தி ஜெயிக்கக்கூடியவர்கள். அதனால் படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக படிச்சிருவாங்க. அதுவும் அயல் நாட்டில் போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா படிப்பாங்க. அதிலெல்லாம் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இங்கே படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அந்த குழந்தைகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். எப்படின்னா நம்ம முன்னேறணும், நம்மளை அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இந்த இதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, கடனை வாங்கி மேற்படிப்புக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ஸோ படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த குழந்தைக்கு எப்போவுமே இருக்கும். பட் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் விளையாட்டு அதிகமாக இருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும். வெளிநாட்டில் படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு படிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ திருமண வாழ்க்கையில் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்றாங்க, திருமணம் நடக்கல, நிறைய தடை. இப்போ 7ஆம் இடத்துல குரு வக்கரமானாரு, வக்கர நிவர்த்தியானார். 1 இது சமீப காலமாகவே நிறைய பிரச்சனைகள் கொடுத்து, ஏன்னா குரு பலம் இருந்தும் திருமணம் நடக்கல அப்படின்ற மாதிரி. சுக்கிரனும் ரொம்ப முக்கியமான கிரகம், இந்த ராசிக்கு நன்மை செய்ய மாட்டார், அது வேற கதை. இருந்தாலும் பொதுவாகவே நம்ம கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒண்ணு அந்த இடத்துல இப்ப தசை நடக்குது இல்லையா, தசை நடத்தக்கூடிய கிரகம் அந்த இடத்துல இருந்துச்சு, அப்ப சுக்கிரன் நகரக்கூடிய இடத்துல இப்ப திருமண வாழ்க்கை ரீதியா ஒரு சில மாற்றங்களை கொடுக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் அப்படின்னாக்கா இது திருமண ரீதியா தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 1 திருமணம் ஆனவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கணவன் மனைக்குள் ஒற்றுமை இல்லாம இருக்கிறது. அது மாதிரி ஏன்னா இவங்களுக்கு 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, ஆனா படாத பாடுபட்டு வராங்க. இவங்களுக்கு எல்லாம் அந்த மன வாழ்க்கை ரீதியா, குடும்ப வாழ்க்கை ரீதியா அப்படி இருக்கும். குடும்ப ரீதியாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்க அட்ஜஸ்டபிள் டைப் தான் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகிருக்கு, நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி அப்படிங்கும்போது 5ஆம் பாவத்துக்கு வர்றார், அதே சமயம் குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கார். ஸோ திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும்.
ஏன்னா இவங்க இந்த 25 நாட்கள் இவர் இருக்க போகிறாரு. அதே சமயம் அதேமாதிரி புத்திர பாக்கியமும் இந்த கல்யாணமாகி உடனே குழந்தைகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். அந்த பாக்கியமும் இவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இவ்வளோ நாள் தடை இருந்தது, அந்த தடையெல்லாம் விலகி இப்போ இந்த சுக்கிர பகவானும் அனுகிரகம் பண்ண போகிறார், குரு பகவானும் அனுகிரகம் பண்ண போகிறார். 7ஆம் பாவம் 5ஆம் பாவம். ஸோ திருமணமும் நடந்துடும், குழந்தை பாக்கியமும் கிடைச்சிடும். இப்ப வேலை வாய்ப்பு ரீதியா சமீபத்துல 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா போன பிறகு இப்ப திருக்கணித முறைப்படி போனார் இல்லையா, அதுல இருந்தே நிறைய பேருக்கு வேலை ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கு. வேலை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்தவங்களுக்கு வேலை போச்சு. இன்னொன்று ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறவங்களுக்கு அப்படியே இருக்கிறாங்க, வளர்ச்சி இல்லை. அது மாதிரி இல்ல வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்ல வேலை மாத்தணும் அப்படின்ட்டு நிறைய மைண்ட் ரீதியா டிப்ரெஷன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா? ஏன்னா சுக்கிர பகவான் மட்டுமே மாற்றத்தை கொடுக்காது, ராசிக்கு குரு பார்வை இருக்கு இல்லையா, இந்த கிரக அமைப்புகள் ஏதோ ஒரு நன்மை செய்ய இல்லையா, அதுக்காக கேட்கிறேன். இப்போ இந்த சுக்கிர பகவான் பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மற்ற கிரகங்களோட அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். அதே சமயம் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். சரி, சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது உச்சமடைந்து இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சனி பகவானோட சேர்ந்து இருந்ததுனால அந்த உச்சத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழலில் இவங்க இருந்தாங்க. இப்போ இந்த சுக்கிரன் விலகிறது ரொம்ப விசேஷம். என்னதான் உச்சமடைந்த சுக்கிரன் விலகினா கூட 5ஆம் பாவத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது. அர்த்தாஷ்டம சனி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி 5ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் கண்டிப்பாக புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். அதேமாரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தடை தாமதங்கள், இந்த உயர்வுகள்லாம் கிடைக்கல, அதுவே பாதி டென்ஷன். ஏன்னா அந்த டென்ஷன் வந்தால் தான் அர்த்தாஷ்டம சனி ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உடம்புல ஒரு வியாதியை கொடுக்கணும். அப்போ எப்படி கிடைக்கும்? அப்போ இந்த மாதிரிலாம் சில சமயம் வாகன பயணங்களில் அடிபட்டாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு இதெல்லாம் பார்த்தாங்க. இப்போ இந்த சுக்கிரன் 5ஆம் பாவத்துக்கு வந்தோடனே இவங்களுக்கு மேற்கூறிய பலன்கள் அற்புதமாக கிடைக்கும். எப்படின்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இப்ப தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை இருக்கு. ஒரு சில பேருக்கு நோய் நொடி பிரச்சனைகள், பணம் கொடுத்து லாக் ஆயிருக்காங்க. அது மாதிரி இது மாதிரி எல்லாம். ஏன்னா 6ஆம் அதிபதி இப்ப 6ஆம் அதிபதி தான் சுக்கிரன். இப்ப சமீப காலமா அவருடைய நகர்வுகள் இல்ல சனியோட சேர்க்கை, இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா சூரியனோட சேர்க்கை. அவர் இப்ப இருந்தார் இல்லையா, ஒரு 2-3 மாசமா இருந்தார் இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி மணி லாக் ஆனதும் இதுக்கப்புறம் பிரச்சனைகள், அதாவது கடன் பிரச்சனை இல்லைனாக்கா பணம் வராத பிரச்சனை, இது எல்லாமே சேர்த்து இப்போ ஏதாவது ஒரு பணம் வருமா, அதாவது சுக்கிர பயிற்சிக்கு பிறகு ஒரு பணம் வருமா? ஏன்னா குரு பார்வை இருக்கு, அதை நம்ம மிங்கிள் பண்ணியே ஆகணும். குரு பார்வையினால நல்ல ஒரு மாற்றம். இப்ப வக்கர நிவர்த்தியா இருக்கார் இல்லையா, இப்ப குரு பார்வை ஒரு பிளஸ், அதே மாதிரி இந்த சுக்கிரனோட பயிற்சி ஒரு நல்ல ஒரு இதுதான். இது நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குமா உங்களோட பார்வையில? கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி குரு ரொம்ப ஒரு ஃபேவரபுளாக ஆகிட்டார். அதே சமயம் இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்தால் கூட 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இல்லத்தரசிகள் அப்படிங்கும் போதே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் சுமை கண்டிப்பாக குறையும். இப்போ மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதேமாரி இந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கடன் இந்த 2-3 மாதமாகவே அடைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். சரி, உச்சமடைந்துட்டார் சுக்கிரன், நல்லபடியாக கொடுக்க போகிறார் அப்படின்னா கொடுக்கல. ஸோ கடனுக்கு மேலே கடன் தான் வந்தது, வட்டிக்கு மேலே வட்டி அப்படின்லாம். இப்போ அந்த கண்டிப்பாக அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இது 6ஆம் இடத்து அதிபதி அப்படின்னாலும் 5ஆம் இடத்துக்கு வரும்போது பூர்வ புண்ணியசானது, போன ஜென்மத்தில் என்னென்னலாம் நம்ம நல்ல கர்மா பண்ணிடும் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். அப்போ லாபஸ்தானத்தை இந்த சுக்கிரபகவான் பார்க்குறது ரொம்ப விசேஷம். அப்போ கண்டிப்பாக ஒரு நன்மைகள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கடன் சுமை குறையும். பரிகாரம், இந்த தனுசு ராசிக்கு இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் நினைக்கிறது நடக்கும், நல்ல ஒரு சக்சஸ் ஆகும். இந்த 25 நாட்கள்ல என்ன மாதிரியான பரிகாரம்? இவங்க வெள்ளிக்கிழமை விநாயகர் வழிபாடு பண்ணணும். முதல்ல ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு வரணும். துளசி மாலை கொண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கனாலே ரொம்ப அற்புதம். ஏன்னா விநாயகரும் மகாலட்சுமியும் தான் இவங்களுக்கு கண்கண்ட தெய்வங்கள் இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த பரிகாரம் இவங்க பண்ணினாலே கண்டிப்பாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு சுக்கிர பகவான் மேஷராசியில் 5ஆம் பாவத்தில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.